வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இது பேக் டு ஸ்கொயர் ஒன் பேட்ச். இன்னைக்கு நம்ம மென்சுரேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? மென்சுரேஷனில் இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன எப்படி பார்த்துருப்பீங்க, ஒரு சம்மு கொடுத்துட்டு சம்மை சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது வேலைக்கே ஆகாது நமக்கு. ஏன்னா மென்சுரேஷனில் ஏகப்பட்ட சம் இருக்குது, ஏகப்பட்ட மாடல் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் கான்செப்ட் என்னென்னா, பேசிக்கான அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் எல்லாத்துக்கும் போட்டுடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ ஃபார்முலா வெறும் மனப்பாடம் மட்டும் பண்ணோன்னா நமக்கு அதை அங்கே எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது. டைரெக்டாக நமக்கு வந்து ட்ரையாங்கிளோட ஃபார்முலா, ட்ரெபீசியமோட ஃபார்முலான்னு கேட்க மாட்டாங்க. அதை இம்ப்ளை பண்ணுற போல தான் கொஷின்ஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகுதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாமல் ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகி வருது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோம்னா மென்சுரேஷன் போல ஈஸியான டாபிக் எதுவுமே கிடையாது. மென்சுரேஷன் ரொம்ப 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 ஈஸியான டாபிக் தான். ஓகே, ஆனால் உங்களுக்கு ஃபார்முலா டிரைவ் பண்ண தெரியணும். எப்படி அந்த ஃபார்முலா வருது, எப்படி கொண்டு வராங்க, எதனால அந்த ஃபார்முலா வருது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகே, மென்சுரேஷன்ல ரெண்டு இருக்கு. ஒன்று 2D 3Dன்னு இருக்கும். நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஏரியா வால்யூம் இருக்கும். ஓகேவா? அளவியல் தமிழ்ல. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஒன்னொன்னா பொறுமையா ஒரு ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகுது அதை இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி ஞாபகம் இல்லைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஞாபகம் எனக்கு இல்லை, இந்த ஃபார்முலா எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2D மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. 2D தான் கஷ்டம், 3D ஈஸி. ஆனால் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, 3D தான் கஷ்டம், வால்யூம் கண்டுபிடிக்க தான் கஷ்டம், 3 டைமென்ஷனில் தான் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் 2D தான் கஷ்டம், 3D ரொம்ப ரொம்ப ஈஸி. டைரக்டா ஃபார்முலா ஈஸியாகவே ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த 2D எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில வேல்யூஸ்ல ஞாபகம் வச்சுங்க. டைரக்டா இதை நமக்கு கொஸ்டின்ல கொடுக்கும்போது நமக்கு தெரியாது, அதனால எழுதி கூட வச்சுங்க. 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அடுத்து 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். 1 ஹெக்டர், ஓகே, 1 ஹெக்டர் வந்து 10,000 மீட்டர் ஸ்கொயர். 10,000 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து 1 ஏக்கர். 1 ஏக்கர் வந்து 4047 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்து 1 இன்ச்சு. 1 இன்ச்சு 2.54 சென்டிமீட்டர். 2.54 சென்டிமீட்டர். 1 ஃபுட்டு. 1 ஃபுட்டு 12 இன்ச். 1 ஃபுட்டு 12 இன்ச். இதுல ஈஸியா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் தெரியும், 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் தெரியும். 1 ஹெக்டர் நம்ம ஆல்ரெடி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பார்த்துருப்போம். 1 ஹெக்டர் வந்து 10,000 மீட்டர் ஸ்கொயர். இந்த 3 வேலையும் நல்லா தெரிஞ்சுக்கும். 1 ஏக்கர் பாத்துங்க 4047. இந்த 4047 எப்படின்னு வச்சுங்க, 40 47. ஓகே, நிறைய பேர் சண்டை வரும், அண்ணன் தம்பி சண்டை வரும் பார்த்தீங்களா, ஏக்கருக்கு பிரிக்கிறதுல. ஸோ மூத்தண்ணன் 47 வயசு, ரெண்டாவது அண்ணன் 40 வயசு, இவங்க ரெண்டுத்துக்குள்ள பிரச்சனை கூட நான் வச்சுங்க. 40 47 ஏக்கர் சண்டை. 40 ஏக்கர் எனக்கு, 47 ஏக்கர் அவருக்குன்னு சொல்லி சண்டை வச்சுக்கிறாங்க. ஸோ 40 47 ஏக்கர். அடுத்து 1 இன்ச்சு. 1 இன்ச்சுனா உங்க ஆள்காட்டி வரல் இருக்குல்ல, அந்த சைஸா இருக்கும். 2.54 சென்டிமீட்டர். 2.54 சென்டிமீட்டர். அடுத்து 1 ஃபுட்டு. ஃபுட்ன்றது ஷூ சைஸ் 12 இன்ச்சு ஞாபகம் வச்சுங்க. ஷூ சைஸ் 12 அடி அவன் காலு அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. ஸோ 1 ஃபுட்டு 12 இன்ச்சு. இப்போ நம்ம ஒரு இதாக போக ஆரம்பிப்போம். சர்க்கிள் இருந்து போவோம். சர்க்கிள்ல ஏகப்பட்டது இருக்கு மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் சர்க்கிள், தமிழ்ல வட்டம். ஓகே, உங்களுக்கு நிறைய அந்த இமேஜ் எல்லாம் கொண்டு வந்தோம்னா அது வந்து காப்பிரைட் கிளைம் ஆகின்றக்காண்டி நானே வரைய தான் போறேன். கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்கிள். இப்போ சர்க்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க எல்லாரும்? டக்குன்னு πr ஸ்கொயர்னு சொல்லிடுவீங்க. சர்க்கிளோட ஏரியா πr ஸ்கொயர்னு சொல்லிடுவீங்க. கரெக்டா? ஏரியா πr. ஆனால் அந்த πr ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டோம்னா யாருக்குமே தெரியாது. πr ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் யாருமே சொல்ல மாட்டீங்க. இப்போ நான் இப்போ சொல்றேன், இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்படிதான் πr ஸ்கொயர் வருது. இப்போ இந்த சர்க்கிள் இருக்கா, இந்த சர்க்கிளை ஒரு 8 பீஸா வெட்டுறோம்னு வச்சுங்க. இந்த கேக் கடையில் பேக்கரியிலாம் வெட்டி வச்சிருப்பாங்க ஒரு கேக்கை, இது போல 8 பீஸா வெட்டுறாங்க. அப்படி வெட்டும் போது இப்படி ஒரு பீஸ், இப்படி ஒரு பீஸ், இப்படி ஒரு பீஸ், இப்படி ஒரு பீஸ், 4 பீஸா இப்படி கனெக்ட் பண்றாங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல, ஆல்மோஸ்ட் ரெக்டாங்கிள் ஷேப்ல ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும்? ஆல்மோஸ்ட் ரெக்டாங்கிள் தான், ஆனால் கம்ப்ளீட்லி ரெக்டாங்கிள் ஆகாது. இங்க கொஞ்சம் கேப் இருக்கும், அதே போல இங்கிட்ட ஒரு கொஞ்சம் கேப் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் இந்த 8 இருக்குல்ல, இது மறுபடியும் வெட்டுறாங்க. ஒரு 16க்கு வெட்டுறாங்க. அப்ப இந்த ரெக்டாங்கிள் கேப் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ரெக்டாங்கிள் கேப் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். மறுபடியும் இந்த 16 32 பீஸா வெட்டுறாங்க. மறுபடியும் இந்த கேப் சின்னதாக கம்மியாயிட்டே வரும். அந்த ரெக்டாங்கிளுக்கான கேப்
ஓகே 8 பீஸா வைக்கும்போது இவ்வளவு கேப் இருந்துச்சுன்னா 16 பீஸா வைக்கும்போது இவ்வளவு கேப் இருக்கும், 32 பீஸா வைக்கும்போது இவ்வளவு கேப் இருக்கும். அடுத்து இப்படி கேப், அப்படியே இந்த கேப்லாம் வந்து இந்த கேப் ஒரு கட்டத்துல அடைச்சிரும். இந்த கேப்பே ஒரு கட்டத்துல சர்க்கிளும் இதுவும் ஈக்குவலா அடைச்சிருவாங்க. அப்போ பாத்துங்க, ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்க்கு ஈக்குவலா வந்துடும். ஓகே, ஈக்குவலா அது வர்ற வரைக்கும் கட் பண்ணிட்டே வருவாங்க. 16, 32, 48 பீஸ், 96 பீஸ்ன்னு கட் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்லாம் L into B ன்னு போட்டுறாதீங்க. ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, பேஸ் இன்டு ஹைட், பேஸ் இன்டு ஹைட், இதுதான் ஃபார்முலா. பேஸ்னா அடித்தளம், தமிழ்ல அடித்தளம். ஓகே, ஹைட்டுக்கு உயரம். ஓகே, அடித்தளம் உயரம். இப்ப பேஸ்னா என்ன? இப்ப சர்க்கிள் இருக்கு, ஓகேவா? ஹைட் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இது இதோட ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவலா தானே இருக்கு, அப்ப இந்த ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இது என்னது? இந்த ஆர், இந்த ஆர் தான் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஹைட் வந்து ஆர், ஹைட் வந்து ஆர். அடுத்து பேஸ், இதுதான் பேஸ், அடித்தளம். இது கீழே இருக்கிறதான அடித்தளம், இதுதான் அடித்தளம். இப்ப இந்த சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்க்கிள ஓகே இப்படி கட் பண்ணா உங்களுக்கு இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்கும். இதை கட் பண்ணோம்னு வச்சுங்களேன், இதை கட் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் லைனா விடுறான். இப்போ உங்க கையில ஒரு வளையலோ ஒரு ரப்பர் பேண்டோ வச்சிருந்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு, இப்படி கட் பண்ணுங்க. கட் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட் லைனா இழுக்க முடியுமா? அதை ஸ்ட்ரெச் பண்ண முடியுமா? அப்படி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இதுல இங்க இருந்து இது வரைக்கும் இந்த பாதி தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வரும், இந்த பாதி தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வரும். அடுத்து மீதி இவ்வளவு தூரம் போயிருக்கும். ஸோ பாதி தான் இதை கவர் பண்ணும், அடித்தளத்தை பாதி தான் கவர் பண்ணுது. சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு 2πrன்னு தெரியும். சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? 2πr. சுற்றளவோட ஃபார்முலா என்னப்பா? சர்க்கிளுக்கு 2πr. இந்த 2πr எப்படி வந்துச்சுன்னு முதல் அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பேஸ்க்கு சொல்லிடுறேன். இப்ப இதுல பாதி தானே இருக்கு, இங்க பாருங்க, இதுல பாதி தானே இருக்கு, சர்க்கம்ஃபரன்ஸ்ல பாதி தான் பேஸா இருக்கு. அப்போ ஆஃப் இன்டூ 2πr இருக்கும். ஆஃப் இன்டூ 2πr, இந்த ஹாஃபும் ஆஃபும் கேன்சல் ஆயிடலாமா? ஆஃபும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து இங்க அப்ப πr தான் பேலன்ஸ் இருக்கும், πr தான் பேலன்ஸ் இருக்கு பேஸுக்கு. அப்போ πr², πr² வந்துருச்சா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் இப்படிதான் πr² வருது, ஓகேவா? இப்ப இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வருவோம். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு எப்படி 2πr வருதுன்னு பார்ப்போம். π ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவு, டிவைடட் பை டயாமீட்டர். டயாமீட்டர்னா விட்டம், டயாமீட்டர்னா விட்டம், ஓகேவா? டயாமீட்டர் என்ன? இது சர்க்கிள், இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, இதுதான் டயாமீட்டர். விட்டம்ன்றது இந்த லாங்கஸ்ட் லைன் தான் விட்டம். ஒரு சர்க்கிளோட லாங்கஸ்ட் லைன் தான் விட்டம். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் பை டயாமீட்டர். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் இங்க இருக்கும், டயாமீட்டர் என்ன? ஆர், ஆர் 2r ஆயிருமா? அப்ப 2r π, இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2πr. இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2πr, ஓகேவா? இந்த π ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் டயாமீட்டர்ன்றது ஒரு தியரம் தான். அந்த தியரம் நான் சொல்ல விரும்பல, ஓகே? சர்க்கம்ஃபரன்ஸ் பை டயாமீட்டர், இந்த டயாமீட்டர் இங்கிட்ட வரும், டயாமீட்டர் 2r, ஸோ 2πrன்னு வருது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்னது? ஒரு சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் 2πrன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏரியா வந்து πr² தெரிஞ்சுக்கிட்டாச்சு, ஓகேவா? இப்போ சர்க்கிளுக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டோம். சர்க்கிள்ல ரேடியஸ் ஆரம்னா 6, விட்டம்னா டயாமீட்டர், டயாமீட்டர் 2rன்னு இருக்கும், டயாமீட்டர் 2rன்னு இருக்கும், ஓகேவா? இப்ப சர்க்கிள் என்னன்னு பார்த்தாச்சு, ஏரியா பார்த்தாச்சு πr², சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தாச்சு 2πr, டயாமீட்டர் 2r. அடுத்து ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத்வே. சர்க்குலர் பாத்வே தமிழ்ல விட்டப்பாதைன்னு இருக்கும், வட்டப்பாதைன்னு இருக்கும், தமிழ்ல வட்டப்பாதை, ஓகேவா? இந்த ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத்ன்றது, வட்டப்பாதைன்றது எப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிளுக்குள்ள இன்னொரு சர்க்கிள் வச்சிருப்பாங்க, அந்த சர்க்கிளுக்குள்ள இன்னொரு சர்க்கிள் வச்சிருப்பாங்க. இந்த மாட்ட சம் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பிளே கிரவுண்டு, ஒரு மைதானம், இல்ல ஒரு பார்க்கு, இல்ல ஒரு ஸ்விம்மிங் பூலு, இதை வச்சுதான் கேட்பாங்க. ஸோ அந்த மைதானத்துல அந்த ட்ராக் எவ்வளவு போடணும், ஒரு பார்க்ல அந்த நடந்து போறோம் தெரியுமா, அந்த பாத்வே எவ்வளவு கட்டணும், அப்புறம் ஒரு குளத்துல அந்த குளத்தை சுத்தி பூ வைக்கணும், ஸோ அந்த மாட்ட கேட்பாங்க. இல்ல ஒரு வேலி இருக்கு, இந்த மாட்ட ஒரு 2 சர்க்கிள் வரும், 2
வட்டம் இருக்கும். அந்த கேள்வியில என்ன 2 வட்டம் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சே நமக்கு வட்டப்பாதை தான் அப்படின்னு சொல்லி நம்ம கணிச்சிடலாம். நமக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத்துன்னு கேட்க மாட்டாங்க. வட்டப்பாதையோட ஏரியா என்னன்னு கேட்க மாட்டாங்க. இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. 2 சர்க்கிள் இருக்குன்னு வந்துட்டாவே அது வட்டப்பாதையை தான் சொல்றாங்க. இந்த வட்டப்பாதைன்ற என்னன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் வட்டப்பாதை. இங்க இருக்கிற ஏரியாவை நான் கண்டுபிடிக்கணும். அது இந்த 2த்துக்கு நடுவில் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்பை நான் கண்டுபிடிக்கணும். இப்ப இது ஒரு குளம்னு வச்சுங்க. இது ஒரு குளம். இந்த குளத்தை சுத்தி நான் வந்து ஒரு பாதை அமைக்கிறேன். இந்த குளத்தை சுத்தி ஒரு கார்டனோ ஒரு பாதையை அமைக்கிறேன். நான் இதை சுத்தி இங்கிட்ட ஒரு வேலி இருக்கு. இப்ப இந்த பாதை அமைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு ஆகும், எவ்வளவு ஏரியா நான் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த வெளியே இருக்கு பாத்தீங்களா இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிளோட ஏரியானா πr ஸ்கொயர். πr ஸ்கொயர் இப்பதான் சர்க்கிளோட ஏரியா என்ன பார்த்தோம், πr ஸ்கொயர்னு பார்த்தோம். அதே போல இந்த சின்ன சர்க்கிளோட ஏரியா என்ன, அது πr ஸ்மால் ஸ்கொயர். இப்போ நான் இந்த சர்க்கிள்ல இருந்து இந்த குட்டி சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த குட்டி சர்க்கிளை ஓகே அந்த பெரிய சர்க்கிள் ஏரியா நான் கண்டுபிடிச்சிடுறேன். இந்த பெரிய சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிச்சேன், πr ஸ்கொயரை கண்டுபிடிச்சிடறேன். கண்டுபிடிச்சா இந்த உள்ளுக்குள்ள இந்த குட்டி சர்க்கிள் அதுக்குள்ள தானே இருக்கு, அந்த பெரிய சர்க்கிள்குள்ள தானே இருக்கு. அப்ப அந்த குட்டி சர்க்கிள் நான் வெட்டி எடுக்கிறேன். அப்படி கட் பண்ணி இதை வெட்டி எடுத்துட்டேன்னா எனக்கு அந்த பேலன்ஸ் மட்டும் கிடைக்குமா? இந்த குட்டி சர்க்கிளை நான் வெட்டி எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த ஏரியா மட்டும் கிடைக்குமா? இந்த ஏரியா மட்டும் கிடைக்குமா? இதுக்குள்ள இருக்கிற ஏரியா மட்டும் கிடைக்குமா? இந்த குட்டி சர்க்கிளை வெட்டி எடுத்துட்டேன்னா அப்போ எனக்கு ஃபார்முலா என்ன வரும்? முதல் πr ஸ்கொயரு கண்டுபிடிங்க. அதுல இந்த குட்டி சர்க்கிளை வெட்டி எடுக்கணும். அப்போ -πr ஸ்கொயர் -πr ஸ்கொயர். இதுதான் சர்க்குலர் பாத்வேக்கான ஃபார்முலா. இப்போ இதெல்லாம் நம்ம காமனா பையை வெளியே எடுத்துடலாம். r ஸ்கொயர் -r ஸ்கொயர் πr ஸ்கொயர் -r ஸ்கொயர். ஓகே, ஆர்ன்றது அவுட்டர் ரேடியஸ் பெரிய சர்க்கிளுக்கு, இந்த ஸ்மால்ன்றது சின்ன சர்க்கிளுக்கான ரேடியஸ். ஸ்மால் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்றேன், சர்க்குலர் பாத்வேக்கு வெளியே ஒரு சர்க்கிள் இருக்கும், குட்டி சர்க்கிள் இருக்கும். எனக்கு இந்த ஏரியா வேணும். ஓகே, இந்த ஏரியா வேணுன்ற போது நான் மொத்தமா கண்டுபிடிச்சது πr ஸ்கொயரை கண்டுபிடிச்சிடுறேன். πr ஸ்கொயர் கண்டுபிடிச்சு இந்த குட்டி சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டா எனக்கு இது மட்டும் கிடைக்குமா? இந்த டாட் 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 இருக்கிறது மட்டும் கிடைக்கும். இப்போ பாருங்க, இந்த டாட் 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 ஃபுல்லாவே இருக்கு. ஓகே, இது ஃபுல்லா நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த குட்டி சர்க்கிளை வெட்டி எடுத்துட்டேன்னா இந்த ஏரியா மட்டும், இந்த இங்க இருக்கிற டாட் மட்டும் எனக்கு கிடைக்குதா? இங்க இருக்கிற ஏரியா மட்டும் கிடைக்குதா? வெட்டி எடுத்துட்டேன்னா அதனாலதான் -πr ஸ்கொயர் போடுறோம். அதனாலதான் -πr ஸ்கொயர் போடுறாச்சு. அப்ப பை காமனா வந்துடும், r ஸ்கொயர் -r ஸ்கொயர். ஓகேவா? இப்ப சர்க்குலர் பாத்தை முடிச்சாச்சு, வட்டப்பாதை முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப என்னென்ன பாத்துட்டீங்க? ஏரியா சர்க்கிள் πr ஸ்கொயர் பார்த்தாச்சு, சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு 2πr பார்த்தாச்சு, சர்க்குலர் பாத்து என்ன பார்த்துட்டீங்க? πr ஸ்கொயர் -πr ஸ்கொயர்னு பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து வீல் மாடல் போலாம். ஓகே, வீல் மாடல் ஒண்ணும் இல்லப்பா. ஒரு சர்க்கிள், ஒரு டிராக்டர் இருக்கு, அந்த டிராக்டரோட டயர் வந்து இவ்வளவு ஷேப்ல இருக்கு, இல்ல ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அது எவ்வளவு தூரம் போயிருக்கும், அது இவ்வளவு ஏரியா கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளவு தூரம் போயிருக்கும்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாட்ட சமுக்கு இப்போ பாருங்க, இது சர்க்கிள், இதுதான் ஒரு டிராக்டரோட டயரோ இல்ல ஒரு பஸ்ஸோட டயரோ, இது இவ்வளவு தூரம் இவ்வளவு ரெவல்யூஷன் ஆயிருக்கு, சுத்திட்டு இருக்குன்னு. அப்ப இது எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு கேட்பாங்க. தூரம்ன்றது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். இத்தனை தடவை சுத்தி இருக்கு, 10 தடவை சுத்தி இருக்கு, அதுதான் n வந்து நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் இன்டு சர்க்கம்ஃபரன்ஸ். ஏன் சர்க்கம்ஃபரன்ஸ் போடுறோம்? இங்க பாருங்க, இதுதான் ஒரு வீலு. ஓகே, நீங்க உங்க கையில இருக்க அந்த விலைகளோ ஏதோ இது பண்ணி பாருங்க, அந்த டயருக்கு இதுதான் சர்க்கிள். இப்போ இது விட்டோன்னா என்ன ஆகும்? இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ரவுண்டு. ஓகே, அப்ப இங்க இருந்து போயிருக்கும், இப்படியே விரிச்சோம்னா இவ்வளவு தூரம் போயிருக்கும். கரெக்டா? இதை கட் பண்ணேன்னு வச்சுங்களேன், இது ஸ்ட்ரெயிட் ஆகணும்னா இப்படி வரும். இதுதான் என்னது? 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. இது 10 தடவை சுத்தி இருக்கு, ஒரு டைம் சுத்தி இருக்கு, மறுபடியும் இன்னொரு டைம், மறுபடியும் இன்னொரு டைம், மறுபடியும் இன்னொரு டைம். அப்ப இங்க ஒரு 2πr வரும், இங்க ஒரு 2πr வரும், இங்க ஒரு 2πr வரும். இது எத்தனை டைம் இருக்கு? 1 2 3 4 போயிருக்கு. அதுதான் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். அதுதான் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். சுத்துது, அத்தனை தடவை சுத்தி போயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த n காமனா இருக்கும். இப்ப இது சர்க்கிளா இருந்தா 2πr, இது அந்த ஷேப்பு, அந்த சுத்துற ரவுண்டு வந்து சர்க்கிளா இருந்தா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr போடுவோம். இப்ப அதே இது சிலிண்டரா இருந்தா அதுக்கான சர்க்கம்ஃபரன்ஸ் போடுவோம். சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr வச்சு, அதை நான் அங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். அதே போல அந்த ஷேப்புக்கு ஏற்ற சர்க்கம்ஃபரன்ஸ் அங்க போடணும். சர்க்கிளா இருந்தா 2πr, வேற ஏதாவது ஷேப் இருந்தா அந்த ஷேப்புக்கான சர்க்கம்ஃபரன்ஸ் போடுங்க. ஆனா இது காமன் தான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு
Nன்றது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் இன்டு சர்க்கம்ஃபரன்ஸ். இது என்ன பண்ணும்? சர்க்கம்ஃபரன்ஸ். எதோட சர்க்கம்ஃபரன்ஸ்? சர்க்குலர் இருந்தா சர்க்கிளோட போடுங்க, ஸ்பியர் இருந்தா ஸ்பியரோட போடுங்க. ஓகே, அடுத்து டயாமீட்டர். சாரி, dனா டிஸ்டன்ஸ். dன்றது டிஸ்டன்ஸ், எவ்வளவு தூரம் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு n இன்டு 2 பை r. இதுதான் வீல் மாடல். வீல் மாடலுக்கு என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு n இன்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இல்ல சிலிண்டர். ஸோ வீல் மாடல் நம்ம சர்க்கிள் தான் படிக்கிறோம், ஆனால் சர்க்கிளே எழுதிப்போம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு n இன்டு 2 பை r. இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு இதை நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் என்னன்னு கேட்கலாம், இல்ல டிஸ்டன்ஸ் கேட்கலாம், இல்ல சர்க்கம்ஃபரன்ஸ் கூட கேட்கலாம். அதுக்கேற்றப்ப நம்ம ஃபார்முலா மாத்திக்கலாம். n கேட்டாங்கன்னா n டிஸ்டன்ஸ் டிவைட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் வரும், இல்ல சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை n ன்னு வரும். இவ்வளவுதான்ப்பா. இந்த ஒரே இதுல உங்களுக்கு 3 ஃபார்முலா வந்துடும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு n இன்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். ஏன் n இன்டு 2 பை r போறோம்னு சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து சர்க்கிள் இருக்க சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். கார்டுன்னு சொல்லுவாங்க, நான். ஓகே, நான் ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த கார்டுன்னு என்ன சொல்லிடுறேன், இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு தொடுற லைன் தான் கார்டுன்னு வாங்க, நான் வாங்க. இந்த எண்ட்ல இருந்து இந்த லைன் ரெண்டு சர்க்கிளோட ரெண்டு எண்டையும் டச் பண்ணிருக்கணும். ஓகே, இதை தான் என்ன சொல்லுவாங்க? கார்டுன்னு சொல்லுவாங்க. கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப இது போல எத்தனை நான் இந்த சர்க்கிள்குள்ள வரைய முடியும்? எத்தனை நான் வர முடியும்? இப்ப நான் வந்து ஒரு 5 வரையறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு 10 வரையலாம், இன்னொருத்தவங்க ஒரு 20 வரையலாம், 30 வரையலாம். ஸோ இது வந்து கணக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கும். அதனால இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி எத்தனை நான் இதுக்குள்ள வரையலாம்? இன்ஃபினிட்டி, எண்ணற்ற அளவு. ஓகே, ஒரு சர்க்கிள்குள்ள எத்தனை நான் வரையலாம்னா அது எண்ணற்ற அளவு. அதே போல லாங்கஸ்ட் கார்டு. லாங்கஸ்ட் கார்டு, லாங்கஸ்ட் நான் எது? ஓகே, லாங்கஸ்ட் கார்டு எதுவா இருக்கு ஒரு சர்க்கிள்ல? நீங்க சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள்ல லாங்கஸ்ட் கார்டுனா லாங்கஸ்ட் நான், ரொம்ப நீளமானது. இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட், இது என்ன? டயாமீட்டர். விட்டம். விட்டம் தான் லாங்கஸ்ட் கார்டு. ஓகே, விட்டம். லாங்கஸ்ட் கார்டு என்னது? டயாமீட்டர், விட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 ஃபேக்ட் சொல்லியாச்சு. அது 3ஆவது ஃபேக்ட். ஒரு சர்க்கிள் எடுத்துங்க. இப்போ நீங்க கார்டு எங்க வேணா வரீங்க, நான் எங்க வேணா வரீங்க, இந்த சைடு, இங்க, இங்க, எங்க வேணா வரீங்க. இப்ப இந்த கார்டு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல ஜாயின் பண்றோம். இந்த கார்டோட சென்டரும் இந்த சென்டர் பாயிண்ட்ல ஜாயின் பண்றோம். இப்படி ஜாயின் பண்றோம். இப்படி ஜாயின் பண்ண இங்க என்ன ஆங்கிள் கிடைக்குது? 90 டிகிரி கிடைக்கும். 90 டிகிரி கிடைக்கும். இப்போ இங்க பாருங்க, இதோட சென்டர் ஜாயின் பண்றோம். இங்க என்ன கிடைக்குது? 90 டிகிரி. இப்போ இதோட சென்டர் எங்க? இங்க இருக்கு. இங்க ஜாயின் பண்றோம். இங்க எவ்வளவு கிடைக்கும்? இங்கே 90 டிகிரி. ஸோ இந்த கார்டு நீங்க எங்க வேணா வரீங்க. ஓகே, அந்த கார்டும் அந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிளும் ஜாயின் பண்ணா நமக்கு என்ன ஆங்கிள் கிரியேட் ஆகும்? என்ன ஆங்கிள் கிரியேட் ஆகும்? 90 டிகிரி கிரியேட் ஆகும். 90 டிகிரி கிரியேட் ஆகும். அடுத்து இதே மேஜர் செக்மெண்ட், மைனர் செக்மெண்ட் சொல்லுவாங்க. பெருவட்ட பகுதி. பெருவட்ட பகுதி, ஒரு சர்க்கிள்ல பெருவட்ட பகுதியில நான் கார்டை வரைகிறாங்க. இங்கனக்குள்ள வந்துட்டு இது என்னதுப்பா? பெருவட்ட பகுதி. ஓகே, இப்போ இதுக்கு ஆங்கிள் வரைகிறாங்க. ஓகேவா? இதோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தா, ஓகே, அக்யூட் ஆங்கிளா இருக்கும். அக்யூட் ஆங்கிள் என்ன? அக்யூட் ஆங்கிள்னா லெஸ் தென் 90 டிகிரி. அக்யூட் ஆங்கிள்னா லெஸ் தென் 90 டிகிரி. தமிழ்ல குறுகோணம்னுவாங்க. தமிழ்ல குறுகோணம். குறுங்கோணம். தமிழ்ல குறுகோணம். ஓகே, குறுங்கோணமா இருக்கும். ஓகேவா? மேஜர் செக்மெண்ட், அதாவது மேஜர் செக்மெண்ட் பெருவட்ட பகுதியில, ஓகே, அதோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கு? குறுங்கோணம் கிடைக்கும். மேஜர் செக்மெண்ட்ல என்ன கிடைக்குது? ஆங்கிள் குறுங்கோணமா கிடைக்கும். அதே மைனர் செக்மெண்ட்ல இங்க எடுத்தா என்ன கிடைக்கும்? அப்டியூஸ் ஆங்கிள் கிடைக்கும். அப்டியூஸ் ஆங்கிள் என்னது? மோர் தென் 90 டிகிரி. ஓகேவா? தமிழ்ல விரிகோணம். தமிழ்ல ஈஸியா சொல்லிடுவாங்க. விரிகோணம்னா மோர் தென் 90 டிகிரி, குறுங்கோணம்னா லெஸ் தென் 90 டிகிரின்றுவாங்க. ஓகே, மேஜர் செக்மெண்ட்டுக்கு ஓகே பெருவட்ட பகுதிக்கு குறுங்கோணம் கிடைக்கும். இது அப்படியே மாறி வருது பாருங்க. பெருவட்ட பகுதிக்கு குறுங்கோணம் கிடைக்கும். ஓகே, அடுத்து விரிகோணம் வந்து அப்டியூஸ் ஆங்கிளுக்கு மைனர் செக்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாம் கார்டுல கேட்கிற ஃபேக்ட்ஸ். அதெல்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல. ஓகே, அடுத்து ஒரு சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிள் செமி சர்க்கிள்ல போடுறாங்க. இது செமி சர்க்கிள்.
இந்த செமி சர்க்கிளோட ஆங்கிள் என்ன கேட்குறாங்க, இந்த செமி சர்க்கிளோட ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த செமி சர்க்கிளோட ஆங்கிள் எப்பயுமே 90 டிகிரியாக தான் இருக்கும். இந்த செமி சர்க்கிளோட ஆங்கிள் எப்பயுமே 90 டிகிரி ஏன்னா ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகும். எப்பயுமே ஒரு செமி சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி, அதாவது டயாமீட்டர்ல வரைஞ்சாங்கன்னா 90 டிகிரி தான் கிடைக்கும். இது குரூப் 4ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஓகேவா, 90 டிகிரி. இப்போ நம்ம கால்ல என்னென்ன பார்த்தோம், ஒரு சர்க்கிளுக்குள்ள எத்தனை அதிகமாக வரைய முடியும், எண்ணற்ற அளவு, இன்ஃபினிட்டி. ஓகே, அதே லாங்கஸ்ட் கார்டு டயாமீட்டர். அதே நீங்க கார்டு எங்க வேணா வரைஞ்சிக்குங்க, அதை வந்து சென்டர்ல தொட்டோம்னா கிடைக்கும், நமக்கு எப்பயும் 90 டிகிரி தான் கிடைக்கும். அதே போல செமி சர்க்கிள் வரைஞ்சாலும் 90 டிகிரி தான் கிடைக்கும் எப்பவும். ஓகேவா, அதுக்கப்புறம் மேஜர் செக்மெண்ட்ல நமக்கு அக்யூட் ஆங்கிள் கிடைக்கும் லெஸ் தென் 90 டிகிரி. அதே மைனர் செக்மெண்ட்ல நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் கிடைக்கும். அப்டியூஸ் ஆங்கிள்ன்றது கிரேட்டர் தென் 90 டிகிரி. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் அடுத்து ஹாஃப் சர்க்கிள், செமி சர்க்கிள். ஓகே, அரைவட்டம், கால்வட்டம். ஓகே, முதல்ல ஹாஃப் சர்க்கிள் பார்ப்போம், அரைவட்டம் பார்ப்போம். அரைவட்டத்தோட ஏரியா என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, முழுவட்டத்துக்கு பையார் ஸ்கொயரு. அப்ப அரைவட்டத்துக்கு அதுல பாதி 2, அப்ப பையார் ஸ்கொயர் பை 2. இது ஈஸி தான். அதே அரைவட்டத்துக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எப்படி சொல்லுவீங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, முழு வட்டத்துக்கு 2πr. ஓகே, அப்ப அரைவட்டத்துக்கு இதுக்கும் அதே போல 2 போடலாம், டிவைட் பை 2 போடலாம். அப்ப 2 கேன்சல் ஆனா πr அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. இப்போ முழு வட்டத்தை பாருங்க, இது முழு வட்டம், இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் 2πr. இதுல பாதினா நீங்க பாதி எடுத்தீங்க என்ன கிடைக்கும், வெறும் இது மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, வெறும் அந்த பாதினா இது மட்டும் தான் கிடைக்கும். நமக்கு அரைவட்டம் எப்படி இருக்கு அங்க பாருங்க, இங்க எப்படி இருக்கு அரைவட்டம்னா, இந்த கீழே ஒரு லைன் வருதா, இந்த லைனை மிஸ் பண்ணிடுறீங்க, இப்படி 2 போட்டீங்கன்னா. அப்பனா ஆனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சு, இந்த பகுதி வந்து எவ்வளோ πrன்னு தெரிஞ்சுச்சா, இந்த பகுதி πr, இங்க இருக்கா அதே பகுதி, அப்ப அது πr போட்டாச்சு. அடுத்து உங்களுக்கு தெரியும் என்னதான் சென்டர்னா, இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், கரெக்டா, இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். அப்ப இதெல்லாம் சேர்ந்தாதான் சுற்றளவு, அப்ப πr plus 2r இருக்கும், πr plus 2r. இப்ப ஆட் பண்ணலாமா, πr plus 2r. இதுக்கு அடுத்து இது நீங்க காமன் எடுத்து எழுதாதோ உங்களோட விருப்பம் தான். ஆரை வெளியே எடுத்துட்டு π plus 2 இப்படி காமனால எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க, அந்த ரெண்டையும் கூட்டணும் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்னா இதை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் அது சர்க்கம்ஃபரன்ஸ், அதுதான் சுற்றளவு. இங்க ஒரு ஆறு இருக்கு, இங்க πr இருக்கு, அப்ப 2r plus πr அதுதான் அரைவட்டத்துக்கான சர்க்கம்ஃபரன்ஸ். ஏரியா வந்து πr square by 2. அடுத்து கால்வட்டம் பார்ப்போம், குவார்ட்டர் சர்க்கிள். இப்ப குவார்ட்டர் சர்க்கிள் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், இது ஒரு சர்க்கிள், இதுல பாதி தானே குவார்ட்டர் சர்க்கிள். அப்ப இப்படி இருக்கும், அப்ப இப்படி இருக்குமா. ஒரு முழு சர்க்கிளுக்கு என்ன சொல்லுவீங்க, πr ஸ்கொயர் சொல்லுவீங்களா ஏரியா. அப்ப கால்னா டிவைட் பை 4. அப்ப πr ஸ்கொயர் பை 4 தான் இதுக்கான ஏரியா. அதே சர்க்கம்ஃபரன்ஸ் என்னப்பா வரும், இது ஒரு ஆறு, கரெக்டா. இங்க அரைவட்டத்துக்கே πr தான் இருந்துச்சு, இப்ப கால்னா πr பை 2வா, πr இங்க பை 2 இருக்குமா. அப்போ πr பை 2 plus 2r, πr by 2 plus 2r தான் இதுக்கான சர்க்கம்ஃபரன்ஸ். இதுதான். இதுல நீங்க காமனா r எடுத்துக்கலாம், எடுத்துட்டோம்னா π by 2 plus 2 இருக்கும், π by 2 plus 2. இந்த காமனா எடுத்து எழுதுறதெல்லாம் வேணாம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்னா πr by 2, 2r எப்படி வருது அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, என்னென்ன தெரிஞ்சிச்சு, ஏரியா ஆஃப் சர்க்கிள் தெரிஞ்சிருச்சு, πr ஸ்கொயர்னு, சர்க்கம்ஃபரன்ஸ் 2πrன்னு தெரிஞ்சிருச்சு. வீல் மாடலுக்கு என்னன்னு பார்த்தோம், அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டு ரெவல்யூஷன் இருக்கும், அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு n into 2πrன்னு வரும். அதுக்கடுத்து ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன பார்த்தோம், πr ஸ்கொயர் பை 2ன்னு ஏரியா இருக்கும், ஆனா சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா πr plus 2rன்னு வரும். ஓகே வந்துச்சா. அடுத்து குவார்ட்டர் சர்க்கிளுக்கு πr ஸ்கொயர் பை 4 இருக்கும், சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு πr by 2 இங்க ஒரு r plus 2rன்னு வரும். ஸோ குவார்ட்டர் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள் தெரிஞ்சிட்டீங்க. அடுத்து கார்டும் தெரிஞ்சாச்சு. அடுத்து
சர்க்குலர் பாத்வேக்கு அந்த வட்ட பகுதி பாதி எடுத்தோம்னா பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் இந்த ஏரியா ஆஃப் செக்டர் போவோம். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்து ஏரியா ஆஃப் செக்டர். ஏரியா ஆஃப் செக்டர் தமிழ் என்னது? வட்ட கோணப்பாதை. வட்ட கோண பகுதி. வட்ட கோண பகுதிப்பா. இப்ப வட்ட கோண பகுதினா ஒண்ணும் இல்ல, ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள்ல நம்ம ஒரு பீஸ் கேக் மட்டும் கேட்கறாங்க. ஒரு கடையில போய் எனக்கு இந்த கேக்ல இந்த ஒரு பீஸ் மட்டும் வேணும் அப்படின்றீங்க. அதான் அது இப்படி இருக்கு. இந்த பீஸ் மட்டும் எனக்கு எடுத்தாங்க. ஓகேவா? இது தீட்டா, இது ஆரா. சென்ட்ரல் இருந்து இந்த லைன் தொட்டாவே அது 6 தான்ப்பா. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு சர்க்கிள்ல சென்ட்ரல் இருந்து அந்த சர்க்கிளோட எங்க போய் தொட்டாலும் அது 6 தான். அது 6 தான். ஓகே, 6னா ஆரம். ஓகே, இது வந்து எல். இந்த ரெண்டுத்துக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப் நடுவில் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எல், இது எல். ஓகே, அந்த தீட்டானா ஒண்ணும் இல்லை, இது சென்ட்ரல் ஆங்கிள். இது சென்ட்ரல் ஆங்கிள். ஆர்னா ரேடியஸ், ஆரம். அடுத்து எல்னா ஆர்க் லென்த். ஆர்க் லென்த்னுவாங்க, ஆர்க் லென்த். இப்ப இதோட ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் பார்ப்போம். இங்க பாருங்க, சர்க்கிளோட ஏரியா என்னப்பா? சர்க்கிளோட ஏரியா என்ன? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். எனக்கு இதுல இந்த பீஸ் மட்டும் தானே வேணும், இந்த பீஸ் மட்டும் தானே வேணும் எனக்கு. அப்போ இது சென்ட்ரல் ஆங்கிளா? சென்ட்ரல் ஆங்கிள் எத்தனை சர்க்கிளுக்கு எவ்வளவு டிகிரி வரும்? 360 டிகிரி வருமா? அதான் 360 டிகிரி. ஸோ தீட்டா பை 360 டிவைடட் இன்டூ பை ஆர் ஸ்கொயர். தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சிருச்சா? ஏரியா ஆஃப் செக்டர் வட்டக்கோண பகுதிக்கு என்னது? தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் பார்ப்போம். சர்க்கம்ஃபரன்ஸ்னா சுற்றளவு. இங்க ஒரு ஆர் இருந்துச்சு, இங்க ஒரு ஆர் இருந்துச்சு, இங்க ஒரு எல் இருந்துச்சா? அப்ப ஆர் பிளஸ் எல், 2r பிளஸ் எல். கரெக்டா? ஆர் பிளஸ் எல், 2r பிளஸ் எல். சில சமயம் நமக்கு கொஸ்டின்ல எல் கொடுக்க மாட்டாங்க. சில சமயம் நமக்கு கொஸ்டின்ல இந்த எல் வராது, எல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆர்க் லென்த் என்னன்னு கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? ஓகேவா? எல் கொடுக்க மாட்டாங்க. இந்த எல்ன்றது என்னது? ஒரு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பகுதி தானே எல். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பகுதி தானே எல். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னப்பா? 2 பை ஆர். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2 பை ஆர். அதுல ஒரு பகுதி தான் எனக்கு வேணும். அப்ப இங்கேயும் தீட்டா பை 360. தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். எல்லோட ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். எப்படி வந்துச்சு? எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பகுதி தான், சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பகுதி வேணும். அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் 2 பை ஆர், அதுல ஒரு பகுதின்றனால தீட்டா பை 360. அதே போல தான் ஏரியாவுக்கு போட்டேன். ஏரியா என்ன போட்டேன்? பை ஆர் ஸ்கொயர் போட்டேன். எனக்கு அதுல ஒரு பகுதி தான் வேணும், அதனால தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகேவா? இப்ப ஏரியாவுக்கு தீட்டா பை 360 பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. சில சமயம் இந்த சென்ட்ரல் ஆங்கிள் கொடுக்க மாட்டாங்க, சென்ட்ரல் ஆங்கிள் கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா நல்லா பாருங்க. தீட்டா பை 360 2 பை ஆர் இருக்கா? உங்களுக்கு நார்மல் ஃபார்முலா, ஏரியாவோட ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயரா? நார்மல் ஏரியா ஃபார்முலா என்ன? செக்டருக்கு தீட்டா பை 360 பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதுல நான் 2 பை 2 இன்டூ 2 பை 2ன்னு போட்டா எனக்கு இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? சேஞ்ச் ஆகாது. ஏன்னா 2 பை 2 போடுவோம், அடிச்சோன்னா எனக்கு 1 பை 1 ஒன்று தான் கிடைக்கும். எனிதிங் இன்டூ 1 அதே ஆன்சர் தான் வரும், சேஞ்ச் ஆகாது. ஸோ இது கூட நான் 2 பை 2 மல்டிப்ளை பண்றேன். 2 பை 2 மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ணும்போது இங்க பாருங்க, தீட்டா பை 360 அந்த ஒரு 2 இங்க கொண்டு வாங்க. 2 பை இந்த ஆர் இருக்குல்ல, ஆரை தனியா இன்னும் ரெண்டா பிரிச்சுங்க. ஆர் பை ஆர், ஆர் பை 2 பை 2, 2 பை ஆர் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த ஃபார்முலா எங்கேயே பார்த்த போல இருக்கா? தீட்டா பை 360 2 பை ஆர். இங்க பாருங்க, தீட்டா பை 360 2 பை ஆர். தீட்டா பை 360 2 பை ஆர் இருக்கு. இங்கேயும் தீட்டா பை 360 2 பை ஆர் இருக்கு. அப்ப இங்க எக்ஸ்ட்ரா வேணா இருக்கு, இதை வந்து எல்னு போடலாமா? இந்த தீட்டா பை 360 2 பை ஆர் எல்னு போடலாமா? எக்ஸ்ட்ரா இங்க ஒரு ஆர் இருக்கு, இங்க டிவைட் பை 2, இங்க டிவைட் பை 2. அப்ப ஏரியா
equal to LR by 2. Area equal to LR by 2. இப்போ செக்டருக்கு என்னென்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் தீட்டா பை 360 பை ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோம். பை ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோம். அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு 2r பிளஸ் எல்னு பார்த்தோம். கரெக்டா? அடுத்து எல்லுக்கு என்னன்னு பார்த்தோம்? தீட்டா பை 360 2 பை ஆர்னு பார்த்தாச்சு. அடுத்து எல் சில சமயம் ஏரியாவுக்கு இன்னொரு ஃபார்முலா வரும். ஒன்றும் இந்த தீட்டா 2 பை ஆர் அப்படியே ஒரு லைனில் வரும். அதுதான் எல். எக்ஸ்ட்ராவா ஒரு ஆர் பை 2 இருக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு எல்ஆர் பை 2. ஏ ஈக்குவல் டு எல்ஆர் பை 2. ஓகேவாப்பா? இப்போ ஏரியா செக்டர் வரைக்கும் ஃபார்முலா முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு 2 பை ஆர்னு பார்த்தீங்க. சர்க்குலர் பாத்வேக்கு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர்னு பார்த்தீங்க. அதே ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் சரி ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் ஒன்று தான் பை ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கீழே ஒரு ஆர் இங்கிட்ட ஒரு ஆர் இருக்கும், மேலே பை ஆர் இருக்கும். ஸோ பை ஆர் பிளஸ் 2rனு வரும். அடுத்து குவார்டர் சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர் பை 4. அடுத்து இங்கிட்ட ஒரு ஆர் அங்கிட்ட ஒரு ஆர் பை ஆர் பை 2 இருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு. ஸோ சி ஈக்குவல் டு பை ஆர் பை 2 பிளஸ் 2rனு இருக்கும். அடுத்து ஏரியா ஆஃப் செக்டர். ஞாபகம் இருக்க ஏரியா செக்டர் சொல்லுங்க பார்ப்போம். ஏரியா ஈக்குவல் டு ஒரு சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர். இதில் எனக்கு ஒரு பகுதி தான் வேணும், அதனால தீட்டா பை 360 ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் எல் வந்து பார்த்தோன்னா எனக்கு 2 பை ஆர்னு ஒரு அதில் எனக்கு அந்த பகுதி தான் வேணும், அதனால தீட்டா பை 360 2 பை ஆர்னு வரும். ஓகேவா? சர்க்கம்ஃபரன்ஸ் எல் 6 பிளஸ் எல்னு இருக்கும். 2r பிளஸ் எல் ஆயிரும். அடுத்து ஏரியாவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அந்த தீட்டா கொடுக்கலன்னு என்ன பண்றது? அந்த எல்லோட ஃபார்முலா தீட்டா பை 360 2 பை ஆர் இருக்குல்ல, அதுலயே எடுத்தோம்னா LR பை 2ன்னு வரும். LR பை 2. இவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? இதை வச்சு கேட்டாங்கன்னா நம்ம போடலாம். இன்னும் நமக்கு நிறைய இன்னும் சர்க்கிள்லேயே இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சர்க்கிள் ஸ்கொயரு ரெக்டாங்கிள் போக ஆரம்பிச்சிருவோம். இதே போல ஃபார்முலா தான் உங்களுக்கு எப்படி டிரைவ் ஆகுதுன்னு சொல்லி வருவோம். ஓகே, இன்னைக்கு எப்படி நீங்க இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வருதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, வீல் மாடலுக்கு என்ன பார்த்தோம்? அந்த வீல் மாடல் ரவுண்டுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு n இன்டூ சர்க்கம்ஃபரன்ஸ். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிளா கொடுத்தாங்கன்னா சர்க்கிளோட சுற்றளவு போடணும். சிலிண்டர் கொடுத்தாங்கன்னா சிலிண்டரோட சுற்றளவு போடணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஈஸியா இருந்துச்சு எனக்கு இந்த ஃபார்முலாலாம், இனிமேல எனக்கு குழப்பாது, இந்த மாட்டை கேட்டால் இந்த மாட்டை தான் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஓகே, அண்ட் ஒன்ஸ் அகைன் என்னோட கிளாஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. புதுசாக என்னோட கிளாஸை பார்க்க வந்தவங்களுக்கும் நன்றி. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவான்.